காலையில் கடவுள்கிட்ட கேட்டேங்க. ஏன் கடவுளை, இந்த கீதையில் வந்து ஒரு இது சொல்லியிருக்கே, யதா யதா ஹி தர்மஸ்ய கிளாமின் பவித்த பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சஜாமியம் பரித்ராணாய சாதுனா விநாசாயஷா துஷ்கிருதா. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, எப்போ தர்மம் வந்து தலைவிரித்து ஆடுதோ அப்போல்லாம் நான் அவதாரம் எடுத்து அதை வந்து சரி பண்ணுவேன்ட்டு. நான் என்ன கேட்டேன்னா, இன்னும் அதர்மம் எவ்வளோ தலைவிரித்து ஆடணும், இன்னமும் ஆடணும், இல்லை இதையே பத்தலையா அப்படின்னு கேட்டேன். அது கடவுள் வந்து, உனக்கு என்னடா பிரச்சனை? நான் சொன்னேன், கடவுளை மக்களை பற்றி யாரும் எதுவும் சிந்திக்க மாட்டேன்றாங்க. அவங்க பாட்டுக்கு சம்பாதிக்கிறாங்க, கொள்ளை அடிக்கிறாங்க, எல்லாம் சேர்த்து வச்சுக்கிறாங்க, எப்படி போனான் அப்படின்ட்டு. அது கடவுள் பதில் சொன்னார், டேய் அவன் எவ்வளோ சம்பாரித்தாலும் எல்லாம் இங்கே தானே விட்டு போகணும். நான் படைத்த உலகத்தில் யார் எப்படி சம்பாரித்தாலும் சரி அனுபவிக்கலாம், ஆனால் எதுவும் எட்டுன்னு போக முடியாது, இங்கே தானே விட்டு போனோம் அப்படின்னாரு. இது தெரியாமல் இவங்க ஓடி ஓடி சேர்த்துனுக்கிறாங்க. நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன்.